ஆப்கி அதாலத்ல ஏஐஎம்ஐஎம்மோட பிரசிடென்ட் அசதுதீன் ஒவைசி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன். ஒவைசி சார், உங்களுக்கு அரசியலுக்கு வரத்துக்கு எந்த எண்ணமும் இல்ல, கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைச்சீங்களாமே, நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலராமே. நம்ம வாழ்க்கையில நம்ம விதிய நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. மேலே இருக்கிறவன் தான் அதெல்லாம் முடிவு பண்ணுவான். அப்போ என்னோட சின்ன வயசுல நான் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன், கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த பெரியவங்கள்லாம் நல்லா படி, கல்வி தான் முக்கியம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். நீங்க 6 விக்கெட் எடுத்த அந்த மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அது உஸ்மான் யூனிவர்சிட்டி விசஸ் பெங்களூர் யூனிவர்சிட்டிக்கும் நடந்த இன்டர்வார்சிட்டி ஃபைனல் மேட்ச். உஸ்மான் யூனிவர்சிட்டி கிரவுண்டில் நடந்துச்சு. நான் உஸ்மான் யூனிவர்சிட்டியோட ஓப்பனிங் பவுலராக இருந்தேன். அந்த மேட்ச்ல எனக்கு 6 விக்கெட் கிடைச்சது. அதோட பெங்களூர் யூனிவர்சிட்டில இருந்து வெங்கடேஷ் பிரசாத் ஓப்பனிங் பவுலிங் பண்ணாரு. அவருக்கும் 1-2 விக்கெட் கிடைச்சது. சவுத் ஜோன் யூனிவர்சிட்டியில அவர் செலக்ட் ஆகல, நான் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் என்னோட கிரிக்கெட் கெரியர் முடிஞ்சிருச்சு. கிரிக்கெட்டுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல பவுலர் கிடைச்சிருப்பாரு. இல்ல எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. எப்படி தெரியும்? இந்த பாருங்க, விளையாட்டுல கிரிக்கெட்ல எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாஷா அல்லாஹ் எல்லாருமே நல்ல பிளேயர், நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாங்க, பவுலர்ஸ் இருந்தாங்க. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு பயணம் தானே. எந்த இலக்கை நோக்கி கூட்டிட்டு போகும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க வக்கீல் ஆகணும்னு நினைச்சீங்க. ஆமா, நான் லா படித்தேன். லண்டன்ல எல்எல்பி பண்ணேன். அடுத்து லிங்கன் யூனிவர்சிட்டியில பாரத் லா பண்ணேன். அடுத்து யுஎஸ் போய் எல்எம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா பாரிஸ்டி பண்ணுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுனால பாரிஸ்டி படித்தேன். அவரோட வேண்டுதலால நல்லபடியா முடிச்சேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா எங்களுக்கு வருத்தம் இருக்கு சார். நீங்க ரொம்ப நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்க. நீங்க மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செஞ்சீங்க, ஆக்ஸ்போர்ட்ல ஸ்டோர்ஸ்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க. ஆமா, அங்க இருக்கிற எல்லாருமே பண்ணுவாங்க. நான் மட்டும் கிடையாது, போற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ணுவாங்க. அந்த காலத்துல நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தீங்கன்றதுக்கு ஒரு போட்டோ இருக்கு. அத மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. இப்போவும் நீங்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. ஆனா இந்த அரசியலுக்காக நீங்க தொப்பி, தாடி, பைஜாமாலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, இது அரசியலுக்காகலாம் இல்ல. இது ஹைதராபாத்தோட ட்ரெடிஷனல் கல்ச்சர். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை நான் அரசியலுக்காகலாம் போடுறதில்ல. ஆனா அரசியலுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? நான் 1994ல படிச்சுட்டு திரும்பி வரும்போது, அப்போ எங்க அப்பாவும் பார்ட்டியில இருந்த பெரிய பெரிய ஆளுங்களும் என்னை உட்கார வச்சு புரிய வச்சாங்க. இங்க பாருப்பா, அரசியலுக்கு படிச்சவங்க தேவைப்படுறாங்க. அதுக்கான எல்லா திறமையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்காரு. நீ பார்ட்டிக்காக வேலை செய்ய, உன்னுடைய கடமையை பண்ணு. 94ல தேர்தலில் நிக்கும்போது எங்க பார்ட்டில இருந்து ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாரு. சிங்கிள் எம்எல்ஏ தான். அதனால 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் 94ல எம்எல்ஏ வானாங்க. 96ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. கொஞ்சம் மூச்சு வாங்கணுமோ இல்லையோ, மறுபடியும் 98ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் 99ல இன்னொரு எலெக்ஷன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது இஸ்லாமிக் காலண்டர் கணக்குப்படி பார்த்தோம்னா நான் சஃபர் மாதத்துல பிறந்தேன். சஃபருக்கு அர்த்தம் பயணம் இல்லையா? நீ ஏன் வீட்ல இருக்க மாட்டேங்கிறேன்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சஃபர் மாதத்துல தானே பிறந்தேன், அதனால பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுல இருந்து அரசியல் பயணம் ஆரம்பிச்சது. உங்க ஒய்ஃப் கூட ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்களே. ஏன்னா கல்யாணம் ஆகி அடுத்த நாளே நீங்க விதான்சபால ஸ்பீச் கொடுக்க போயிட்டீங்க. ஆமா, நீங்க இதெல்லாம் எப்படி சொல்றது ரஜத் சார்? பழைய காயங்களை நோண்டி மறுபடியும் காயமாக்குற பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் என் வீட்டுக்கு போகணும்ல. அதனால வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்பத்திக்கு அப்ப கேட்க மாட்டாங்க. அதை ஒரு வீக் பாயிண்ட் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு எதிராகவும் அப்பப்ப நிறைய கேட்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதான். ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ரீசெண்டா யுஏஇல ஒரு பெரிய ஹிந்து கோயில் கட்டப்பட்டுச்சு. பிரதமர் மோடிஜியோட ஹார்ட் ஒர்க்கால கட்டப்பட்டுச்சு. இது நடந்ததால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இல்ல, நான் யுஏஇக்கு எப்ப ராஜாவாகிறனோ அப்பதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா யுஏஇ என்னோடது இல்லைல்ல. இல்ல, உங்க கேள்வி என்னன்னா, இதனால நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்ல கோவமா? நான் சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னா, யுஏஇ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் இல்லையா? யுஏஇல நம்மளோட லட்சக்கணக்கான இந்தியர்கள் வேலை செய்யறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு போறாங்க. ஆக்சுவலி மோடி சார் இங்க ஒரு கோவில் கட்டணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லபடியா இருக்கும். இப்போ 2 கண்ட்ரியும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அங்கிருந்து நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரும். அவங்க நம்மளுடைய பெரிய ட்ரேட் பார்ட்னர். இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர், உதாரணத்துக்கு ஜாவேத் அக்தர் சாப் இருக்கார்ல, அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? அவர் எப்பத்துல இருந்து சாமியை நம்ப ஆரம்பிச்சாரு? அவர் நாத்திகர் தானே? அது அது ஒரு நோன் ஃபேக்ட். அது அவரே சொல்லியிருக்காரு. நான் எந்த சாமியும் கும்பிட அப்புறம் மாட்டேன். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்தியால இன்னும் டெமோக்ரஸி மிச்சம் இருக்குன்னா அது இந்துக்களால தான்னு சொல்றாரு. இல்ல, அவர் பொய் சொல்றாரு. டெமோக்ரஸி உயிரோட இருக்குன்னா, உயிரோட இருக்க போகுதுன்னா, அம்பேத்கர் உருவாக்குன கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் தான் கைட் பண்ணும். ஒரு கம்யூனிட்டியால ஜனநாயகத்தை கைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு நாட்டை கைட் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனால தான் முடியும். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ரிலீஜியஸ் நியூட்ரலா இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ஜனநாயகம் குறைஞ்சிருச்சு, ஆனா ஜனநாயகம் இருக்கும். நீங்க குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா நிறைய இஸ்லாம் மத குருக்கள் எல்லாம், ரீசெண்டா பரேலியோட மதகுரு மௌலானா ஷாபுதீன் ரிஸ்வி அவர் என்ன சொல்றாருன்னா, செக்யூலர்னு சொல்றவங்க முஸ்லிம்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மோதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா மோதிஜி கிட்ட இருந்து எம்பி டிக்கெட் வாங்கி எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. யூபி டிக்கெட்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க. டெபாசிட் ஜெயிச்சாருன்னா என்ன திரும்பவும் இங்க கூப்பிடுங்க. அந்த மௌலானாலாம் திரும்ப சொல்லிதானே ஆகணும். சாப்பாடை சாப்பிட்டாச்சு, அப்ப சொல்லிதானே ஆகணும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலம் மாறி போச்சு. முதல்லலாம் மக்கள் முஸ்லிம்ஸை பத்தியும் முஸ்லீம் ஓட்ஸை பத்தியும் பேசுவாங்க. இப்ப இந்துக்களோட ஓட்டு அப்புறம் ராமர் கோயிலை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. இல்ல, நான் 2014 நரேந்திர மோடி இந்தியாவோட பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். முஸ்லிம்ஸ் ஓட் பேங்க்ன்ற நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க. முஸ்லிம்ஸ் ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு மித்து. அது ஒரு கற்பனை மட்டும்தான். அப்படிங்கிறது ஒன்னு இருந்ததே இல்ல. இந்த நாட்டுல எப்பவுமே மெஜாரிட்டியோட ஓட் பேங்க் மட்டும்தான் இருக்கு. ஆனா முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப நல்ல செய்தி, ரொம்ப சந்தோஷமான செய்தின்னு சொல்றாங்க. அது உங்களோட ஓட் பேங்க் அப்படின்றாங்க. அப்படி ஒரு ஓட் பேங்கே இல்லையே. ஒருவேளை ஓட் பேங்க் இருந்திருந்தா இவ்ளோ பாப்புலேஷன்ல எத்தனை எம்பி ஜெயிச்சிருப்பாங்க? அதோட மோடி, நரேந்திர மோடி அதோட முஸ்லிம்ஸ பொலிட்டிக்கலா மார்ஜினலைஸ் பண்ணிட்டாரு. அவர் முஸ்லிம்ஸ் ஓட்ட பத்தியே பேசுறதே இல்ல. யாருக்கும் டிக்கெட்ஸும் கொடுக்கறதில்ல. அவர்கிட்ட ஒரு முஸ்லிம்ஸ் எம்பியும் இல்ல, ஒரு முஸ்லிம்ஸ் மினிஸ்டரும் இல்ல. இதுதான் உண்மை. பிஜேபிக்கு அது தேவையும் இல்ல. பொலிட்டிக்கலி, சோஷியலி எல்லாத்தையும் மார்ஜினலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டுல முஸ்லிம்ஸ் மைனாரிட்டியை மார்ஜினலைஸ் பண்ணிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்கன்னு சொல்றாரு. இல்ல 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 அவங்களோட வழி என்னன்னா, யாதவ் தான் முதலமைச்சர் ஆகணும், முஸ்லிம்ஸ் ஃபாலோயர்ஸ்ல தான் இருக்கணும். அவங்க யாதவ்ஸ் தான் பிலீவ் பண்றாங்க. ஆட்சியில வர்ற வரைக்கும் முஸ்லிம்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தள்ளி வச்சிடுறாங்க. ஆனா பீகாருக்கு நீங்க போனீங்க, உங்க எம்எல்ஏஸ் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க எங்க எம்எல்ஏஸ ஆர்ஜேடிஸ் வாங்கிட்டாங்க. அதாவது அங்க 5 எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க. நாங்கெல்லாம் 4 வருஷம் கஷ்டப்பட்டோம். அதோட 5 எம்எல்ஏஸும் ஹிமாச்சல்ல, இந்தியாவோட பேக்வேர்ட் ஏரியா. அங்க எங்களோட எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்தே லாலுஜி அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இங்க சொல்றேன் பாருங்க, அவர் ஜெயில இருந்தே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட போனை நான் எடுக்க மாட்டேன். அங்க இருந்தவங்க எல்லாம் வேற ஏதாச்சும் ஒரு போன்ல பேசுங்கன்னு சொன்னாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த போனை உலகம் முழுவதும் கேக்குது. ஜெயில இருக்கிறவங்க கிட்ட நான் ஏன் பேசணும்னு கேட்டேன். அப்புறம் அவங்க ஆளை வச்சு பேசினாங்க. அப்பவும் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அவங்க ஆளுங்க வந்து உங்க எம்எல்ஏஸ் கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஏன் கொடுக்கணும்? அங்க எங்க 5 எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க. அவங்க 4 எம்எல்ஏஸ வெக்கமே இல்லாம வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் சீமாஞ்சலுக்கு என்ன பண்ணீங்க? சீமாஞ்சலுக்கு எந்த நல்லதும் பண்ணல. அப்புறம் என்னாச்சு? ஆட்சி அவங்க பக்கம் போயிருச்சு. இப்ப நீங்க தேஜஸ்விட்ட தான் போய் கேட்கணும், ஹவு டு யூ ஃபீல்னு. இப்ப அவர் சந்தோஷமா இருப்பார்ல. இதுல தேஜஸ்வி என்ன தப்பு பண்ணாரு? அவர் சித்தப்பா தானே கட்சி மாறினாரு. நான் வெறும் 19 சீட்டுக்காக சண்டை போட்டா ஓட்ஸ பிரிக்கிறவன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பிஜேபிக்கு 2 முறை அதிகாரம் கொடுக்கறீங்க. அப்படின்னா அவர் ராஜா ஹரிச்சந்தர். இது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன் ஒரு விஷயத்த நல்லா நிரூபிக்குது. இந்த நாட்டுல யாரும் முஸ்லிம்ஸ் லீடர்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு தெளிவா புரியுது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி, அவங்கள எல்லாருமே முஸ்லிம்ஸோட நல விரும்பிதான்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன அங்கேயே கூட்டிட்டு போனாலும் பதில் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. அது கரெக்ட் தான். நாம மால்தாவுக்கோ முர்ஷிதாபாத்துக்கோ போனா அங்க போய் பாத்தீங்கன்னா, அங்க நிலத்துல இருக்கிற தண்ணி
WHO லிமிட்டை விட அதிகமான ஆர்சனிக் இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, முஸ்லிம்ஸ் பெண்களோட விரல்களை போய் பாத்தீங்கன்னா, அந்த விரல்களுக்கு நடுவுல இப்படி செஞ்சு செஞ்சு அவங்க கையெல்லாம் காயமா இருக்கும். செக்குலரிசம் சொல்றாங்களே, எங்க இருக்கு செக்குலரிசம்? என்ன செக்குலரிசம் பண்றீங்க நீங்கெல்லாம்? உங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல எத்தனை ஊர்கள் இருக்கு? சோ முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது இதத்தான். அதாவது அவங்க பயன்படுத்தப்படுறாங்க, அவ்வளவுதான். நீங்க தான் உங்க லீடர்ஷிப்பை உருவாக்கிக்கணும். ஆனா அங்க இருக்கிற மக்கள் என் பிளாக் ஓட் பண்றாங்க. ஆமா குடுக்குறாங்க. பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்க கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் அவங்களோட சிபிஎம்மும் ஒன்னும் பண்ணாது. லெஃப்ட் ஃப்ரண்டோட கவர்மெண்டா இருந்தது. அங்க இருக்கிற சோசியல் எக்கனாமிக் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், பெங்காலோடைய முஸ்லிம்ஸ் ரொம்ப ஏழைகளா இருக்காங்க. யாரும் அதை மறுக்கவே முடியாது. டேட்டாவே இருக்கு. அதோட நீங்க பட்ஜெட் என்ன கொடுக்குறீங்க? பட்ஜெட்டும் கம்மி தான். ஆனா முஸ்லிம்ஸுக்கு சிம்பாலிசம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ரம்ஜான் வந்துச்சுன்னா சீஃப் மினிஸ்டர் அவங்க தலையில துணியை நல்லா சுத்திக்கிட்டு பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் சொன்னா சந்தோஷமாயிருவோம். ஆனா இவங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறது இல்ல, அத பத்தி கவலைப்படுறதும் இல்ல. சோ இத எல்லாத்தையும் ஓட்காக நீங்க உபயோகப்படுத்துறீங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும்ல. பலன் எதையும் கொடுக்கறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சஜன் ஷேக் அவர்தான். ஏன் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க? அவங்கள ஏன் வளர விடுறீங்க? எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஷாஜான் ஷேக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹிந்து தான். சோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மால்தா முர்ஷிதாபாத்துக்கு நேர்ல போய் நானே பாத்திருக்கேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரும் பிஜேபி கிட்ட போறாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோ என்னமோ. அசோக் சவானும் பிஜேபிக்கு போயிட்டாரு. இப்ப யூபில எத்தனை சமாஜ்வாதி பார்ட்டியோட அப்பர் காஸ்ட் எம்எல்ஏஸ் இருந்தாங்களோ அவங்க பிஜேபிக்கு கேண்டிடேட் ஓட் பண்ணாங்க. ஜெயின் சௌத்ரி சாரோட பார்ட்டில 9 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் முஸ்லிம்ஸ். அவங்களும் பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணாங்க. அசோக் ராவுத் சௌகான் என்னை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதாவது நான் எப்ப நந்தத் போனாலும் பி டீம் வந்துட்டாங்க, இவங்க கிட்ட பத்திரமா இருங்கன்னு சொல்லுவாரு. ஆனா வரக்கூடாதுன்னு யாரு சொன்னாங்களோ இப்ப அவங்களே போய் ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதோட செக்குலரிசம் பேர்ல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ்ல அரசாங்கமே கவிழ்ந்துடுச்சு. அரசாங்கமே அழிஞ்சிருச்சு. அரசாங்கம் மொத்தமும் அழிஞ்சிருச்சு. நல்லவேளை நான் 10-15 நாளுக்கு முன்னாடி ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போகல. இல்லனா நான் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு என் மேல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா இவங்களோட எம்எல்ஏஸே போறாங்க, கிராஸ் ஓட்டிங் பண்றாங்க. அதோட தேவையில்லாத காரணத்தால அபிஷேக் மனு சிங்வி சாரை தோக்கடிச்சிட்டாங்க. அவரு ரொம்ப நல்ல லாயர். ஆனா அவரை தோக்கடிச்சிட்டாங்க. அது இவங்களோட தப்புதான். நான் சொல்றது இதுதான், உங்ககிட்ட கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் இல்ல. நீங்க நரேந்திர மோடியோட ஐடியாலஜியை எதிர்த்தாதான், அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவரோட பெரிய ஹிந்துத்துவ லீடர்ஸ்னு சொல்றீங்க. அது இருக்கட்டும். மத தலைவர்கள் இருப்பாங்க, தாக்கூர்ஸுங்க இருப்பாங்க, பிராமணர்கள் இருக்கலாம், யாதவர்கள் இருக்கலாம், குர்மியர்கள் இருக்கலாம், குஷ்வாகாவா இருக்கலாம், மராட்டாவா இருக்கலாம், தலித் காஸ்ட்லயும் தலைவர்கள் ஆகுறாங்க, ஓபிசிலையும் தலைவர் ஆகலாம். நாட்டோடைய பிரதமர் பார்லிமெண்ட்ல நின்னுகிட்டு எல்லாரோட பெரிய ஓபிசின்றாரு. ஆனா முஸ்லிம்ஸ்ல எந்த லீடர்ஸும் இல்ல. சார் 17 கோடி முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஆனா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல யாருமே கிடையாது. இது நம்ம டெமோக்ரஸிக்கு நல்லதா? நீங்களும் முயற்சி பண்ணி 28 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் உங்களுக்கு லீடர்ஷிப் கிடைக்கல? சார் இதுக்கான காரணம் 28 வருஷம். ஒரு விஷயம் 40 வருஷமா கேன்சர் மாதிரி பரவி கிடக்கு. 28 வருஷத்துல முடிஞ்சிருமா? முஸ்லிம்ஸ் பண்ண எல்லாத்தையும் விட பெரிய தப்பு என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் லக்னோவுல அந்த கிரவுண்ட்ல நின்னுக்கிட்டு நாங்க அரசியல்ல பங்கெடுக்க மாட்டோம், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் நாங்க வரமாட்டோம், இந்த பார்ட்டியை மட்டும்தான் நம்புறோம்னு சொன்னாங்க. எந்த பார்ட்டியை நீங்க நம்புனீங்களோ அதே பார்ட்டி ஜிபி பந்த் காலத்துல பாபர் மசூதியில சிலைகளை வச்சாங்க. அதே பார்ட்டி தான் மலியானா, ஹாசிம்புரா, டெல்லியோட படுகொலை செஞ்சாங்க. இன்னைக்கு இந்தியாவோட பார்லிமெண்ட்ல எத்தனை முஸ்லிம்ஸ் எம்பி இருக்காங்க சொல்லுங்க? இந்த நாட்டோட முஸ்லிம்ஸ் அசாதுதீன் ஒவைசிய அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லங்கிறது உண்மைதானே? அவங்க எல்லாருமே நீங்க பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றதா நினைக்கிறாங்க. சரி, நீங்க என்ன நம்ப வேண்டாம், என்ன எடுத்துருங்க. ஒரு கவிதையில கூட ஒன்னு இருக்குமே, என்னது அது? ஆன்மாவுக்குள்ள ஆழமா போய் வாழ்க்கையோட ரகசியத்தை கண்டுபிடிங்க. சோ என்ன நம்பலைனா உன்னையாச்சும் நம்பு. உங்களையே நீங்க நம்ப மாட்டேன்றீங்களே. சார் நீங்க எந்த முஸ்லிம்ஸை வேணாலும் கேளுங்க, இதெல்லாம் உண்மைதானப்பா, லீடர் ஆகுன்னு சொல்லுங்க.
இல்ல எங்க கிட்ட அந்த தலைவர் இருக்காரு, அந்த பார்ட்டி இருக்கு, அவங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. கண்டிப்பா எதுவுமே அவங்க நடக்காது. உங்ககிட்ட நான் வேணும்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா வேற யாராவது வேணும்னா உங்களுக்கு பிரச்சனை. இல்ல நான் அது அது என்னன்னா, இது எப்படி இருக்குன்னா, ரஜத் சார் காலேஜ்ல நடந்த கதையை சொல்றாரு. அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. சோ என் விஷயத்துல அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் வேணான்னா பிரச்சனை இல்ல, வேற ஆளை தேர்ந்தெடுங்க. யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. எத்தனை நாள் தான் ஏமாத்திட்டே இருக்காங்கன்னு கதை கதையா சொல்லிட்டே இருக்க போறீங்க? யாரையாவது தேர்ந்தெடுங்க. சீக்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. எல்லா மதத்திலையும் லீடர்ஷிப் இருக்கு, இதை யாராலையும் டினைட் பண்ண முடியாது. ஆனா முஸ்லிம்ஸோட எம்பவர்மெண்ட்ன்ற விஷயம் வரும்போது, ஓ இவனும் ஜின்னா மாதிரி தான், ஜின்னாவை நாங்க வேணான்னு சொல்லிட்டோம், ஜின்னாவை நாங்க ரிஜெக்ட் பண்ணதுனால தானே இங்க இருக்கோம், கடைசி நாள் வரைக்கும் இங்க தான் இருப்போம். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இல்லைன்னா இதே மாதிரி தான்.